அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, இது மறை கூறும் இறை தூதர்கள் என்ற தொடர்காணொலியில் பாகம் 52, நபி ஸாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றில் பாகம் 7. பல தெய்வ நம்பிக்கையை ஸாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்தாருக்கு எதிர்த்து பிரச்சாரத்தை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பிரச்சாரத்தில் என்னென்ன நன்மை தீமைகள் இருக்கிறது என்பதை தெளிவாக நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். சமுதாயத்திடம் அவர்களின் சகோதரர் சாலிகை, அதாவது அவங்களை சார்ந்தவர்கள் தான், அவர் வெளியிலேருந்துலாம் கொண்டு வந்து நிப்பாட்டல. அப்படிப்பட்ட அந்த ஸாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பினோம். அவர்கள் அந்த சமுதாயத்துக்கு, என் சமுதாயமே அல்லாஹுவை வணங்குங்கள், அவன் அன்றி வணக்கத்துக்குரியவன் உங்களுக்கு யாரும் இல்லை, அவனே உங்களை பூமியிலிருந்து படைத்தான், அதில் உங்களை வசிக்க செய்தான், எனவே அவனிடமே பாவ மன்னிப்பு தேடுங்கள், பின்னர் அவனை நோக்கி திரும்பி விடுங்கள், என் இறைவன் அருகில் உள்ளவன் என்பதை மறந்து விடாதீர்கள் என்று அறிவுறுத்துகிறாங்க. பதிலளிப்பவன் என்றும் சொல்கிறார்கள். மேலும் ஸாலிஹ் இதற்கு முன் எங்களிடம் நம்பிக்கைக்குரியவராக இருந்தீர். அந்த மக்கள் அவர்கிட்ட சொல்கிறாங்க, ஸாலிஹே, இதற்கு முன்னால் உனக்கு நல்ல மரியாதை மதிப்போடு நம்பிக்கைக்குரியவராக தானே வச்சுருந்தோம், என்ன எங்கள் முன்னோர்கள் எதை வணங்கினார்களோ அதை நாங்கள் வணங்குவதை விட்டும் எங்களை தடுக்கிறீரா? நீர் எதற்கு எங்களை அழைக்கிறீரோ அதில் பெரும் சந்தேகத்தில் நாங்கள் இருக்கிறோம், அதை நாங்கள் நம்பவில்லை என்று கூறினார்கள். என் சமுதாயமே, நான் எனது இறைவனிடமிருந்து பெற்ற சான்றுகளுடன் இருந்து அவன் எனக்கு அருளும் செய்திருக்க, அவனுக்கு நான் மாறு செய்தால் அல்லாவிடமிருந்து என்னை காப்பாற்றுபவன் யார் என்பதற்கு எனக்கு பதில் சொல்லுங்கள், அப்போது நஷ்டத்தையே எனக்கு அதிகமாக்குவீர்கள் என்றும் அவர் கேட்டார். என் சமுதாயமே, உங்களுக்கு சான்றாக இதோ அல்லாவின் ஒட்டகம், அல்லாவின் பூமியில் அதை சுதந்திரமாக மேயுமாறு விட்டுவிடுங்கள், இதற்கு எந்த ஒரு தீங்கும் செய்யாதீர்கள், அவ்வாறு நீங்கள் செய்தால் சீக்கிரத்தில் உங்களுக்கு அழிவு எனும் வேதனை வந்துவிடும் என்றார். அதை அவர்கள் அறுத்து கொன்றனர். உங்கள் வீடுகளில் 3 நாட்கள் சுகம் அனுபவியுங்கள், இது பொய்யாகாத எச்சரிக்கை என்றும் எச்சரித்தார்கள். நமது கட்டளை வந்தபோது ஸாலிஹையும் அவருடன் உள்ள நம்பிக்கை கொண்டோரையும் நமது அருளால் அன்றைய அழிவிலிருந்து காப்பாற்றினோம், அன்றைய இழிவிலிருந்தும் காப்பாற்றினோம். உமது இறைவன் வலிமை உள்ளவன், மிகைத்தவன். அநீதி அளித்தவர்களை பெரும் சப்தம் தாக்கியது, காலையில் தமது வீடுகளில் அவர்கள் வீழ்ந்து அழிந்து கிடந்தனர் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். அதில் அவர்கள் வசிக்காதவர்களைப் போல ஆனார்களாம். அப்படி அல்லாஹ் தொட்டுமொத்தமாக துடித்தெறிந்து விட்டான் என்பதை 11:61 68 வரை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதிலேயும் நமக்கு ஏராளமான பாடங்களும் படிப்பினையும் இருக்கின்றன.